Spelltips.com இந்தியாவுடைய நம்பர் 1 டூர் ஆப்ரேட்டர். இப்போ வந்து மெட்ரோ நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து தராங்க. மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் வந்து 50 லட்ச ரூபாய்க்கு வந்து தராங்க. A to Z எல்லா விஷயங்களுமே வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தராங்க. உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் அந்த ஃப்ரான்ச்சைஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் மெட்ரோ ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறது 25 லட்ச ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு தராங்க. அதே மாதிரி தான் எல்லாமே செட் பண்ணி தராங்க. உலகம் ஃபுல்லாக எங்கே வேணால் நான் மெட்ரோ சிட்டிஸில் வந்து இது வந்து சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணலாம். இது மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக சேஃப் அண்ட் செக்யூராக டூர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. தாராளமாக வந்து நீங்கள் வந்து டூருக்கு இந்த நம்பரை கால் பண்ணி வந்து உங்கள் டூர் பேக்கேஜஸ் வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ டூர் அப்படின்னாலே spelltips.com போங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டூரை என்ஜாய் பண்ணுங்கள். டூரிஸ்ட் ஃபேமிலி ரொம்ப உங்களுக்கு வெளில பார்த்தா ஓகே டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு ஜாலியாக ஒரு குடும்பத்தோட கதை போல். ட்ரெய்லர் வரப்பவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம ஈழத்தமிழர்களுடைய அந்த பாஷை அதெல்லாம் இருக்கும் போல் ஃபன்னாக இருக்கும் போல், தெனாலி அப்படி இருக்கும் போல், அவ்வளோதான். அப்படி தான் தோணும் நமக்கு. படம் ட்ரெய்லர்லாம் நல்லா இருந்தது. பட் படம் பார்த்தங்க. படம் வந்து எப்படின்னா அது இல்லை, அதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள். அதாவது கத்தியின்றி ரத்தமின்றி ஈழத்தமிழர்களுக்கு வந்து படங்கள் ரொம்ப வந்ததே இல்லை. வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா டு பி ஹானஸ்ட் என்னென்னா அவங்கள அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அவங்களோட சிம்பத்தியை கெயின் பண்ணுறதுக்கான ஏதாவது ஒரு சீனை வைக்கிறது தான் வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸோட நோக்கமாக இருந்திருக்குது. அப்பட்டமாக நம்ம பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கோம். இதில் ஒரு சொட்டு ரத்தத்தை காமிக்கல, ஒரு புல்லட்டை வந்து காமிக்கல, ஒரு துப்பாக்கியை வந்து காமிக்கல, எந்த கஷ்டத்தையும் காமிக்கல. ஆனால் ஒரு ஈழத்தமிழன் அவன் குடும்பத்தோடு பிச்சு வீசி அவன் வேறொரு நாட்டுக்கு போகும்போது அந்த குடும்பம் படுற வழியை இதை விட ஆவணப்படுத்துறது ஒரு படம் இருக்கவே இருக்காது. நீங்கள் ஈழத்தமிழர்களாக இல்லை, எங்கேயாவது புலம்பெயர்ந்த தமிழர்களாக உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் நீங்கள் பார்க்கவே முடியாது. அதுவும் எஸ்பெஷலாக நம்ம ஈழத்தமிழ் சொந்தங்கள் நீங்கள் பார்க்குறப்போ தாரதாரியாக கண்ணீர் வந்துடும். அது அவ்வளோ சரியாக சொல்லியிருக்காருங்க. அந்த மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெள்ளந்தியான மக்கள், ஈழ மக்கள். ரொம்ப யதார்த்தமாக அந்த பையன்தான் அதுக்கான அந்த டேஸ்ட். சின்ன குட்டி பையன் ஒருத்தர் இருப்பான், ஜாலியாக ஒரு மாதிரி ஒன்று பண்ணுவான். ஆனால் ரொம்ப வெள்ளந்தியான பையன், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, என்ஜாய் பண்ணுவான். ஒரு ரொம்ப சாவு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி பண்ணுறதுக்கு ஒன்று ட்ரை பண்ணுவான். ஐ மீன் ஜென்யூனாக ட்ரை பண்ணுவான். அதுதான் இந்த படம். நீங்கள் அது ஒரு 15 நிமிஷத்துலேயே அது உங்களுக்கு செட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி நெஞ்சு கணக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ண போகிறாரு, அபிஷன் ஜீவித் இந்த படத்துடைய இயக்குனர், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒவ்வொன்றா எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் மெரிட்டில் பிடிச்சி ஹிட்டாகி, அதாவது எனக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண தெரில அப்படின்னு சொல்கிறாங்க இளைஞர்கள். அதுக்கு வந்து இந்த பையனை பார்த்து கற்றுக்கணும். அந்த பையனுக்கும் கையில் ஒன்றுமே இல்லை, அவனாக போய் அவன் இருக்கிற காசை போட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி அதில் ஃபேமஸ் ஆகி அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிலிம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சி அதுக்கப்புறமும் லேட் ஆகி ஆனாலும் முயற்சி பண்ணி இந்த படத்தில் வந்து டைரக்டரை வந்து நின்றுருக்கான். அவர் வந்து இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஏன்னா அவருன்னு தான் சொல்லணும், அவன் சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மரியாதை நீங்களாக வந்துடும். அவர் அந்த வயசுக்கெல்லாம் போயிடும். ஏன்னா வயசு வந்து மரியாதை தரதில்லை, செய்கிற செயல் தான் மரியாதை தருது. அவர் செஞ்ச இந்த செயல், இந்த படம் தான் அவரோட செயல். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறப்ப பெரிய மரியாதையோடு நீங்கள் அவரை பார்ப்பீங்க. ஏன்னா சசிகுமார் அண்ணன், சிம்ரன் மேடம், இவங்க எல்லாத்தையும் சசிகுமார் சிம்ரனா நீங்கள் 15 நிமிஷம் தான் வந்து பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் சசிகுமார் சிம்ரன் அப்படிங்கிறது சுத்தமாக மறைஞ்சே போயிடும். நீங்கள் அந்த குடும்பத்தில் ஒரு ஆளாக நீங்களும் வந்து சேர் போட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துருப்பீங்க. உட்காந்துட்டு ஐயோ இந்த குடும்பம் எப்படி சமாளிக்குமோ. ஒரு கிறிஸ்டியன் கப்பல் ஒருத்தவங்களை காமிச்சிருப்பாங்க, அவங்களுடைய இறப்பை வந்து ஒரு இடத்துல காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு சீன் வரும் ஃபஸ்ட் ஹாஃபில். அதில் உங்களால் முடிஞ்சால் அழுகாமல் இருந்துருங்க பார்ப்போம். அதுக்கு உங்களை அழ வைக்கிறக்காண்டி அவங்க பண்ணல, ஆனால் முடிஞ்சால் அழுகாமல் இருந்துருங்க. ஒரு ஓன் அழுக வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் ஒரு விஷயம் இருக்கும். இது அழுகிறதுனா எப்படின்னா உங்களை வேணும்னு அது இல்லை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல இருப்பான்ல. இப்போது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்யூனிட்டியில் வெளில போகும்போது வந்து கொஞ்சம் முறைச்சிட்டே போவோம். வண்டி ஓட்டுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி முறைச்சிட்டு அப்படி. அது ஏன் அப்படின்னா நம்ம பயந்துக்கிற சொசைட்டியை பார்த்து, ஐயோ உஷாராக இல்லைன்னா நம்ம இதை பண்ணிடுவாங்க அதை பண்ணி. அது கிடையாது, எல்லாருமே அப்படி நினச்சி சுற்றிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாருமே அண்டர்லைங்காக ரொம்ப கைண்டான மனிதர்கள். அந்த அன்பான மனிதர்களை தட்டி தூக்கி அப்படி அபிஷன் வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கார். நம்ம எல்லாம் அன்பால் மனிதத்தால் எல்லாமே ஒன்றுபட்டவங்க. இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை ஒருத்தன் எப்படி யோசிக்க முடியும்னு தெரில. ஏங்க ஒரு சண்டை காட்சி கிடையாதுங்க, ஒரு ஆபாச வார்த்தை கிடையாதுங்க படத்துக்குள்ளே. எதுவுமே ஒரு சின்ன ஒரு டபுள் மீனிங் கூட பேரளவு கூட எதுவுமே கிடையாதுங்க.
ஆனால் படம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. எவ்வளோ கிளாரிட்டிங்க ஒரு 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 படத்தை தவறுகள் இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இருக்குது. படம் தானே இது, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல படம்னா என்ன, உங்களுக்கு என்ன பண்ணுது, மனுஷனாக உங்களுக்கு அது என்ன கான்ட்ரிபியூட் பண்ணுது, உங்களை ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்றுதா இல்லையா? அயோத்தி அதுதான், ட்ராகனும் அதுதான். உங்களை பெட்டர் அது பண்ணிடுச்சுன்னா அது அவ்வளோதானே, அதான் நல்ல படம். அதை பண்ணுது. நீங்கள் வெளில வரும்போது மனசு நிறைஞ்சு இன்னும் நிறைய கம்யூனிட்டியாக வந்து நீங்கள் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நீங்கள் யோசிச்சிருவீங்க. இவ்வளோதாங்க, அவ்வளோ பண்ணால் போதுங்க. சசிகுமாரன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈழத்தமிழை கரெக்டாக வாங்கி உள்ளே வாங்கி அதை மாடிஃபை பண்ணி அடிக்கிறதெல்லாம் சிம்ரன் மேடம் நீங்கள் மறந்துடுவீங்க. அவங்க சிம்ரன்னே மறந்துடுவீங்க. நீங்கள் யதார்த்தமாக ஒரு பக்கத்து வீட்டு நம்ம ஆண்டிஸு, நம்ம அக்காக்கள் எல்லாம் இருக்காங்கள, அம்மாக்கள், அது வந்துடும் அந்த மீட்ரு. குட்டி பையன் ஒருத்தர் இருக்கான், அவன் நடிப்பை மட்டும் போய் பாருங்கள். சிரிப்பு வெட்டினா சிரிப்பு வெடி, அப்படி ஒரு வெட்டி பண்ணியிருக்கான். அந்த பையன் இப்படி யோகி பாபண்ண கூட இருக்கார், யோகி பாபன் நல்லா காமெடி பண்ணியிருக்காரு, அவரை மீறதுக்கு அந்த பையன் ஒரு காமெடி பண்ணி வச்சுருக்கான். அது எப்படி பண்ணான்னு தெரில. அந்த பொண்ணு உள்ள இந்த பக்கத்து வீட்டு பொண்ணாக ஒரு பொண்ணு வருது, அந்த பொண்ணுடைய நடிப்பு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த பொண்ணு அவங்க நடிச்சிருக்காங்க. இப்படி கேரக்டர்களுடைய சினிமாவுடைய வெற்றி, ஆக்சுவல் சினிமாவுடைய வெற்றி யாருமே. நீங்கள் பக்ஸ் நடிச்சிருக்காரு, நம்ம ஆர்ஜே ரமேஷ் திலக்கன் நடிச்சிருக்காரு. ரமேஷ் திலக்கனுடைய அவர் இந்த 10 வருஷம் நடிச்சதில் ஒரு பெஸ்ட் ரோல்னு இது. ஒரு ரோல் கூட வீணாக போய் ஒன்றுமே பண்ணாமல் ஒரு ரோல் கூட கிடையாது. நீங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்பரான டெஃபினேஷன் இருக்குது. பட் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் நமக்கு கடத்துகிற விஷயம் அப்படிங்கிறது தான். நல்ல படங்கள் அதை அப்படி பண்ணணும்னு நினைக்கிறேன். படம்னு சொல்கிறப்போ லெவலப்புடைய பிரேக் த்ரூ ஃபிலிம் மேக்கர்ஸ் கோர்ஸ் அப்படின்ட்டு 2 வருஷ கோர்ஸை வந்து 12 வாரத்தில் வந்து உங்களுக்கு சொல்லித்தராங்க. கம்ப்ளீட்லி ஆன்லைன். கிட்டத்தட்ட 8 மென்டர்ஸ் சேர்ந்து சினிமாவில் வந்து அச்சீவ் பண்ணவங்க சேர்ந்து வந்து உங்களுக்கு வந்து இதை சொல்லி தராங்க. வீடியோ ஃபார்மேட்டாக வந்து ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதை வந்து சும்மா எடுத்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணால் கிடச்சிடாது. நீங்கள் அப்ளை பண்ணி அதுலேருந்து ஃபில்டர் பண்ணி தான் வந்து எடுக்கிறாங்க. ஆனால் ஃபில்டர் பண்ணி எடுத்து நீங்கள் 12 வாரம் முடிச்சிங்க அப்படின்னா சோனியோட சீலோட சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு வருது. இந்த சர்டிஃபிகேட் கொண்டு போய் காமிச்சிங்க அப்படின்னா சோனியில் வந்து உங்களுக்கு ஆஃபர்லாம் வந்து தராங்க, கன்செஷன்ஸ் வந்து தராங்க. அவ்வளோ வந்து ஒர்த்தான, நீங்கள் ஒரு 12 வாரம் படிச்சிட்டிங்கன்னா ஃபிலிம் மேக்கிங்கோட A to Z ஓரளவுக்கு கிராப் பண்ணி வெளியில் வந்துடுவீங்க. அவ்வளோ தெளிவான ஒரு கோர்ஸ் இது. இவங்க நிறைய பேர், லோகேஷ், கார்த்திக் சுப்பராஜ் அப்படின்னு நிறைய பேரோட அசோசியேட் ஆகி குவாலிட்டியான விஷயங்கள் வந்து டெவலப் வந்து பண்ணிட்டு இருக்குது. ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இல்லாட்டி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து அதுக்கு லிங்க் விட்ருக்கேன், கிளிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஃபிலிம் மேக்கிங் கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் உங்களை கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்களை வந்து எப்படி சொல்கிறது, ஃபேமிலியாக போங்க. ஒரு ஆள் போகாதீங்க, மொத்தமாக ஒரு 5 பேர் 6 பேர் மினிமம் அப்படி போங்க. ஏன் போங்கன்னா இதுக்கு மேலே என்ன படம் எடுக்க முடியும்? நான் ஓப்பனாகவே இதை சொல்கிறேன். நான் என்னென்னா, இது போயிட்டு வந்து பிடிக்கலன்னா இதே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன காசோ நான் திருப்பி தந்துடுறேன். நான் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் உங்கள் டிக்கெட் மணியை வந்து ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஏன்னா உறுதியாக என்னால் சொல்ல முடியும், நீங்கள் போயிட்டு வந்து இந்த படத்தில் டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சசிகுமாரனெல்லாம் பார்த்து ஒரு பாயிண்டில் அழுதுருவீங்க. அந்த குடும்பத்தை பார்த்து ஒரு நாள் அந்த குடும்பத்தோடு சேர்ந்து அந்த கம்யூனிட்டி ஒரு இடத்துல கட்டி பிடிக்கும். நீங்களும் சேர்ந்து போய் பக்கத்தில் போய் எப்படியாவது கட்டி பிடிக்கலாமா? நாமளும் அங்கே இருந்துடக்கூடாதா? நாமளும் அந்த காலனியில் அந்த அந்த இடத்துல நாம் இருந்துடக்கூடாதா அப்படின்னு மனசு வந்து ஏங்கும். நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களை வேறு மாதிரி பார்ப்பீங்க, இன்னும் கொஞ்சம் அன்பாக மாறுவீங்க. ஒருத்தன் திடீர்னு கீழே கிடந்தான்னா அவனை வந்து ஹெல்ப் பண்ணாமல் நம்ம கிராஸ் பண்ணி போக மாட்டோம். இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போய் நிற்பீங்க. பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை இல்லாத ஏதாவதுன்னா வெளியில் உட்காந்துருக்க மாட்டீங்க, உள்ளே போய் என்னென்னு பார்ப்பீங்க. இப்படி இந்த சொசைட்டி வந்து நம்ம இந்த சிஸ்டம், நாம் யாரையும் தப்பு சொல்கிறது இல்லைங்க. இந்த சிஸ்டம் என்னென்னா, காசை வந்து நமக்கு பின்னாடி கட்டி விட்டு வந்து பார்த்திங்கன்னா சலங்கை கட்டி விட்டு ஓட சொல்லிக்கிட்டே இருக்குது. அதனால் அடுத்தவங்களை, நம்ம குடும்பத்தில் சில பேரை பார்க்குறக்கே நமக்கு நேரம் இல்லை, அடுத்தவங்களை எப்படி பார்க்குறதுங்கிறதுலாம் நம்ம எல்லோரும் ஓடிட்டுருக்கோம். ஆனால் இந்த படம் ஒரு பாஸ் பட்டன் அழுத்தி, அது கிடையாதுடா, சமூகமாக வாழ்கிறதாண்டா இருக்கலே சிறந்த வாழ்வு, அதனால் எல்லாம் கூடி வாழுங்கடா அப்படிங்கிற ஒரு பழைய விஷயந்தான். அதைய சொல்கிற விதத்தில் சொல்லி நமக்குள்ளே வந்து ஆணி வேறாக ஒரு
எப்படி சொல்கிறது, ஒரு ரெஃப்ரெஷ் பட்டனை வந்து தட்டி விட்டு ஹாப்பியாக மனசை நிரப்பி வெளியே அனுப்புதுங்க. இந்த படத்திற்கு நீங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு 2 டிக்கெட் எடுத்து கொண்டு போய் நீங்கள் இந்த படத்தை பார்த்தாலும் தகும். அவ்வளோதான் இந்த படத்துடைய கண்டென்ட் அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக நான் அதனால தான் எந்த நெகட்டிவோட சொல்ல முடியாதுங்க. என்ன சொல்கிறது இதில் நெகட்டிவ்? எடிட்டிங் இப்படி இருக்குது, சினிமோட்டோகிராஃபி இப்படி இருக்குது, என்னது இவ்வளோ அட்டகாசமான ஒரு செயலை ஒரு மனிதனை வந்து மேம்படுத்துது. அதில் வந்து சின்ன சின்ன இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நாம் எதுக்கு இந்த ரிவ்யூவை பண்ணு, தூக்கி வீசிட்டு போயிடலாங்க அது. ஸோ அதாங்க, இதுதான் படம். ரேட்டிங்னு இருந்ததுன்னா இந்த படத்துக்கு கண்டிப்பாக அது 100க்கு 100 தான். ஏன்னா அது கம்மி அது கொடுக்க முடியாது, இந்த மாதிரி படங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த பையன் பெருசாக வருவான், நிறையா இந்த மாதிரி அன்பு நிறைந்த படங்கள் நிறையா எடுப்பான், அது டவுட்டே இல்லை. பிச்சு டைம், இது நான் வார்த்தைகளால் சொல்கிறேன், போய் பாருங்கள், உங்களுக்கு என்னென்னு தெரியும். இது வந்து ரோர் சவுத் என்னோடய பிராண்டுங்க. இந்த பேண்ட்டு இதெல்லாம் இப்போ தான் போட்டிருக்கோம். ஒரு 649 ரூபாய்க்கு வந்து விற்கிறோம். ஒரு 2000 ரூபா பேண்ட் என்ன குவாலிட்டியோ அந்த குவாலிட்டி வந்து விற்கிறோம். யான்லேருந்து நாங்களே பண்ணுறோம். ஒரு சின்ன பிராண்டு, இப்போ தான் வளர்கிறோம். நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னும் வளருவோம். நிச்சயமாக அவங்க கொடுத்த காசுக்கு வீண் போகாது. அப்படி ஏதாவது குவாலிட்டி மிஸ்டேக் அப்படின்னா தாராளமாக இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இல்லாட்டி ஃபோன் நம்பர் இருக்குது அடிங்க, அப்போயே ரீஃபண்ட் பண்ணி இல்லாட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நான் தரேன். சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டில் தான் நாங்கள் வளர்கிறோம். இந்த படத்தை போய் மறக்காமல் பாருங்கள். மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.